ஒரு நாட்டுல இருந்த மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டி ஒண்ணு அறிவிச்சாராம். அதாவது கோட்டை கதவை கையாலேயே யாரு தள்ளி திறக்கிறாங்களோ அப்படி திறந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நாட்டோட ஒரு பகுதியை தானமா வழங்கப்படும் அப்படின்னு போட்டிய அறிவிச்சாராம். ஆனா போட்டியில தோத்து போனா ஒரு கைய வெட்டப்படும் அப்படின்னும் அறிவிச்சாராம். இதை கேட்ட நாட்டு மக்கள் அனைவரும் ஆசை இருந்தாலும் ஒரு கை போயிடுமே அப்படின்னு பயந்து போய் யாருமே போட்டியில கலந்து கொள்ளலையா. ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்து கொள்ள முன் வந்தானா. அங்க கூடியிருந்த மக்கள் எல்லோரும் அவன் கிட்ட, இந்த போட்டியில நீ தோத்து போயிட்டனா உன்னுடைய கையை உன்னை வெட்டிடுவாங்க, உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு அந்த இளைஞன் என்ன சொன்னான் தெரியுமா? போட்டியில ஜெயிச்சா நானும் ஒரு அரசன், போட்டியில தோற்றா ஒரு கைதானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையோட கதவை இளைஞன் தள்ள சட்டுன்னு திறந்துக்குச்சான். ஏன்னா கோட்டையோட கதவை தாழ்பாலே போடல. இவ்வளவு நேரமும் கோட்டை கதவு திறந்துதான் இருந்தது. அந்த நாட்டு மன்னன் தன்னுடைய மக்கள்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுக்க நினைச்சாராம். இந்த கதையில வர்றது போலதான் நம்மள பல பேர் இப்படிதான் தோற்று போய் விடுவோமோ, எதையாவது இழந்துடுவோமோ அப்படின்ற பயத்தினாலேயே முயற்சிக்காம அப்படியே இருந்துடுறோம். ஒரு செயலை முயற்சி செஞ்சு அடையும் தோல்வி உண்மையான தோல்வியே கிடையாது. எதையுமே செய்யாம பயந்து முயற்சிக்காம விடுறதுதான் உண்மையான தோல்வி. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். எந்த காரியம் செஞ்சாலும் அதுல எப்பவுமே முழு நம்பிக்கையை வச்சு செய்யணும். தயக்கம் பயம் போன்ற எண்ணம் இருக்கவே கூடாது.